அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. பேரன்பிற்கும் நேசத்திற்கும் உரிய சூஃபி டிவி நேயர்களே, தற்பொழுது நாம் வந்திருக்கின்ற விஜயமாகப்பட்டது நானிலமும் புகழ் மாற்றும் மத நல்லிணக்கம் போற்றுகின்ற ஹஜ்ரத் டப்ளே ஆலம் பாதுஷா நத்தகர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய தர்பார் ஷரீஃபை நோக்கி தான் விரைந்தது சூஃபி டிவி. வாருங்கள், இன்று என்ன விசேஷம், அதனுடைய வரலாறுகள் மற்றும் மகத்துவம் என்ன என்பதை தர்காவினுடைய மேன்மையின் தாங்கிய வாகை பொருந்திய சதர் கலிஃபா சையத் சாதாத் என்கின்ற ஹயாத் கலந்தர் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருச்சி மாநகரத்தில் புகழ்பெற்ற ஹஜ்ரத் டப்ளே ஆலம் பாதுஷா நத்தவலி தர்கா மகான் இங்கே அடங்கியுள்ளார்கள். 1029வது புருஷ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் பல மாநிலத்திலிருந்து கர்நாடகா, ஆந்திரா, பல நாடுகளிலிருந்து சிங்கப்பூர், மலேசியா, சிலோன் ஆகிய நாடுகளிலிருந்து அனைவரும் இங்கே வருகை தருகிறார்கள். மகானினுடைய நல்லாசை பெற்று அனைவரும் நிறைவு மனதோடு போகிறார்கள். இங்கு வரவருக்கு எல்லாம் அல்லாஹ்வுடைய உதவியினாலே, மகானின் தயவினாலே எல்லாத்துக்கும் வர ஹாஜத்து முராதுகள்லாம் நாட்டங்கள்லாம் நிறைவேறுது. மற்றபடி வருடம் போல இந்த வருடமும் 1029வது புருஷ் விழா மிக விமர்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனைவரும் சிறப்பித்து தந்து நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திருச்சி மாநகரத்தில் புகழ்பெற்ற ஹஜ்ரத் டப்ளே ஆலம் பாதுஷா நத்தர் வலியுல்லா அவர்களினுடைய 1029வது ஹுருஸ் என்னும் சந்தனக்கூடு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. அனைத்து மாநிலத்திலிருந்தும் கர்நாடகா, பெங்களூர், ஹைதராபாத், மும்பை மற்றும் பல நாடுகளிலிருந்து சிங்கப்பூர், மலேசியா, கொழும்பு ஆகிய நாடுகளிலிருந்தும் புனித ரம்ஜான் மாதத்தில் நோன்பு வைத்து தர்காவுக்கு வந்து சிறப்பாக ஜியாரத்துக்கு வந்ததற்கு மிக நன்றியினை தெரிவித்துக் கொண்டுகிறேன். அது சமயம் எனக்கு உறுதுணையாக இருந்த அருமை அண்ணன் தர்கா எஃப் அமீன் அவர்களும், எஃப் சையத் அக்பர் அவர்களும், பரம்பரை ஜி ஆரிஃப் அவர்களும், சதர் கலீஃபா சையத் பஷீருதீன் சாஹிப் அவர்களும் மற்றும் உறுதுணையாக இருந்த தர்காவின் பங்காளிகளான சாஹிபுமார்கள் அவர்களுக்கும் மற்றும் உறுதுணையாக இருந்த தர்கா ஹலீஃபாக்கள் சையத் சலாஹுதீன் சாஹிப் அவர்களுக்கும், சையத் இமாமுதீன் சாஹிப் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்நாடு வக்ஃபு வாரியம் நிர்ணயித்து கொடுத்த தர்கா கமிட்டியார்களுக்கும், பரம்பரை ஜி ஆரிஃப் சையத் ஆரிஃப் அவர்களுக்கும் மற்றும் 5 ஜமா கொண்ட ஃபுக்ராமார்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியினையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் குறிப்பிடாத அனைத்து அத்தனை பேருக்கும் என் இதயம் கொண்டு
என் இதயம் கனிந்த நன்றியினையும் சலாத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.